दुष्पक्षुण दौर्मर्गदुष्कीर्ति दुश्चिन्तननिवृत्तिपरैः कृतकरिष्यमाणमन्त्रयन्त्रतन्त्र आविचार विषचूर्णवशीकरण मोहनस्तम्भन उच्चारण बन्धनादि समस्तजनित उपद्रव निवृत्त्यर्थं ये ये ग्रहाः उपैतरस्थानेन स्थिताः तेषां ग्रहाणां शुभमानुकूल्यसिद्ध्यर्थं ये ये ग्रहाः उपस्थानेन स्थिताः अत्यंत आदिशरीर शुभ फल प्रसाद सिद्ध्यर्थम सर्वाभीष्टकाम्यर्थम सर्वाभीष्ट सिद्ध्यर्थम सिंचित मनोरथ अवाप्यं सायं संध्याकाले अष्टोत्तर शतनामार्चनं च सत्यनारायण स्वामी भगवदाराधनं च पुराण पठनं च कर्म करिष्ये भगवानेव संज्ञाने स्वरूप नमः ओम कमलनादाय नमः ओम वासुदेवाय नमः ओम सनातनाय नमः ओम वसुदेवात्मजाय नमः ओम पुण्याय नमः ओम लीलामानुष्य विग्रहाय नमः ओम श्रीवत्सकौस्तुभाय नमः ओम यशोदावत्सलाय नमः ओम हरये नमः पाणिने नमः ओम पीतावासाय नमः ओम पाद्यत्वगाय नमः ओम गोवर्धनोपलब्धाय नमः ओम उदक्षकाय नमः ओम सत्यवाचे नमः ओम सत्यसंकल्पाय नमः ओम सत्यवराधराय नमः ओम जैने नमः ओम सुबुद्धापूर्वाजाय नमः ओम विष्णवे नमः ओम विष्णुभक्तिवराय नमः ओम जगद्गुरवे नमः ओम जगन्नाथाय नमः ओम वेणुनाथविशालाय नमः ओम शिवासदुत्सवे नमः सर्वगुरुदाय नमः ओम श्रद्धाय नमः बुद्धाय नमः ओम सुप्रिये नमः ओम परात्मिकाय नमः ओम वासवे नमः ओम पद्मलाय नमः ओम पद्मायै नमः ओम सुये नमः ओम संवाहये नमः ओम सत्वाय नमः ओम सुधाय नमः ओम ब्रह्माक्षये नमः ओम जगारज्ञसंपन्नाय नमः ओम गुणेश्वराय ओम ஓர் புண்ணியகாலமாகிய உன்னாவில் சௌனகாதி மகர்ஷிகள் நைமிஷாரண்ய ஞானத்தை அடைந்து அங்கு என்ற சுகபுராணிகளை நோக்கி நமஸ்கரித்து ஓ மகாத்மாவே பூலோகத்தில் ஜன்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம் தானியம் பசுபுத்திர ஸ்வர்க மோட்சம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தியடையலாம் அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவருள் வளர்ந்துவிட வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சுகபுராணிகர் சொல்லத் தொடங்கினார். ஓ சௌனகாதி மகர்ஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே இன்னொரு நாள் நாரத மகர்ஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதற்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருடைய
ஓர் மகா விரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிதானமாக கேளுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். ஓ மகரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோகசிரேஷ்டரான நாரதர் யோகானுகிரகம் செய்ய எண்ணி சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மனுஷ்ய லோகம் அடைந்து அங்கு ஜன்மித்திருக்கும் பாப கர்ம கிரூர ஆத்மாக்களை கண்டு இப்படி கஷ்டப்படும் பாப ஜென்மங்களை எவ்வுபாயத்தினால் தீர்த்து சுகஜீவிகளாயும் மறுபிறப்பு இல்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணியவராய் நாரதர் உடனே விஷ்ணுலோகத்திற்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிக வடிவமாய் 4 கரங்களில் சங்கு சக்கர கதாயுத தாரனாய் வடமாலாங்கிருதனாய் விளங்குகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தியை பார்த்து தண்டம் சொல்லலானார். ஓ மகாபிரபு, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, சகல ஜீவ சேதனா தாரகா, உமது திருவடிகளே சரணம் என்று ஸ்தோத்திரம் செய்து நின்ற நாரதரை ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி பார்த்து, ஓ நாரதா, நீர் இங்கு வந்து காரணம் யாது? எதை கோரி இங்கு வந்தனை? அதை நமக்கு கூறுவாயாகி உனது அபீஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்துக் கொண்டு பாப கர்மாக்களால் அல்லல்படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்கமான பாப கர்மங்கள் அந்த மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாயிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியானதும் தேவலோகங்களுக்கெல்லாம் துர்லபமானதுமான சத்யநாராயண விரதம் என்னும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று பிறகு மோட்சமடைவார்கள் என்று நாரதருக்கு சொல்லினார். அதை கேட்டு நாரதர் சந்தோஷத்தினால் விஷ்ணுவை பார்த்து, ஓ புண்டரீகாட்சா, தாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மறந்தருடைய மகாவிரதத்தின் பலன் எப்படி? அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும்? அவ்விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது? எந்த காலத்தில், எந்த சமயத்தில் அனுஷ்டிக்க வேண்டும்? இவைகளை தயை கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி, ஓ நாரதா, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்க சோகாதி சாந்தியையும் தனதானிய விருத்தியையும் சௌபாகியமும் சத்தானமும் சர்வரஜக்யமும் உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாயிலும் எந்த மாதத்திலாவது ஓர் நாள் பௌர்ணமி என்று பக்தி ஸ்ரத்தையுடன் பிரதோஷ காலத்தில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனின்றியும் பிராமணர்கள், பந்து ஜனங்கள் முதலானவர்களுடன் கூடி பலகாரங்கள், பழவகைகள், பால், தயிர், வெண்ணெய், கோதுமை மாவு, சர்க்கரை, தேன் இவைகளை நைவேத்தியம் வைத்து பூஜிக்கவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சணை தாம்பூலாதிகள் கொடுத்து பந்து ஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை சிரவணம் செய்து நைவேத்திய பொருள்களில் கொஞ்சம் புசித்து சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீடு சேர வேண்டும். இந்த இன்னும் சுபபுராணிகர் ரிஷிகணங்களை நோக்கி, ஓ ரிஷீஸ்வரர்களே, நேர்ச்சொல்லி அனுஷ்டிக்கப்பட்டதோ அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று நம் சம்பத்துவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை பெற்றான். மூன்றாவது அத்தியாயம். சௌனகாதி முனிகளே, இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சௌனகாதிகளுக்கு சுத்தபுராணிகர் சொல்லுகிறார். பூர்வகம் என்று நிச்சயிக்கின்றன என்று கேட்டு அந்த அரசனால் சத்யநாராயண விரத மகிமையையும் அதை அனுஷ்டிக்கும் விதானத்தையும் தெரிந்து கொண்டு தான் போக நினைந்த வியாபார விஷயத்தை நிறுத்தி கப்பலை திருப்பிக் கொண்டு சந்தோஷமாய் தனது சொந்த நகரம் அடைந்து பெயர் வைத்து சந்தோஷத்துடன் காலத்தை கழித்தனர். பிறகு ஒரு நாள் லீலாவதி முன் தனது கணவன் பிரார்த்தித்துக் கொண்ட பிரார்த்தனை செய்து முடிக்க எண்ணியவளாய் சாதுவை பார்த்து, ஓ நாதா, தாங்கள்
முன்பு ஒரு நாள் நமக்கு புத்திரசந்தானம் உண்டானால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்கலாம் என்று சொன்னீரே, அதை எப்போது அனுஷ்டிக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அந்த விரதத்தை பார்த்து விரதத்தின் கதையை கேட்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதங்களை அருந்தி சுவாமியை தோத்திரம் செய்து பிறகு தனது வீடு சேர்ந்தாள். வரக்கூடிய சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார்கள். அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொன்னதும் லீலாவதி மிக சந்தோஷமுற்று தானும் சத்யநாராயண விரதம் அனுஷ்டிக்க எண்ணி தனது பந்து மித்திரர்களுடன் கூடி தனது சத்தியானுச்சாரம் விரதத்தை அனுஷ்டித்து பூஜாதிகாரியான சுவாமியை மனதில் எண்ணி, சுவாமி, எனது பர்த்தாவும் மருமகனும் சுகமாக வீடு வந்து சேர வேண்டும், அவர்கள் உம்மால் செய்த குற்றம் குறைகளை பொறுத்தருள வேண்டும் என்று சோத்திரம் செய்தனர். அப்படி தமது நகரத்தை நாடி புறப்பட்டு தனது பொருட்களை கப்பலில் பத்திரப்படுத்தி கொண்டு சில பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து போகும்போது ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திரிகண்ட வேஷதாரியான வைசியர்களை பார்த்து, அப்பா, நீங்கள் ஏன் ஒருவாறு வாடிய முகத்துடன் இருக்கிறீர்கள்? நிற்க ஒரு கப்பலில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறது என்று கேட்டார். பலவாக சொன்ன பாத்திரங்களாகவே இருக்க கண்டு மூர்ச்சையடைந்து எழுந்து சிந்தாரத்திற்கு ஏறி பக்தியுடன் நமஸ்கரித்து, ஓ சுவாமி, உம்மால் செய்த அபராதங்களை மன்னித்து பொறுத்துவிட வேண்டும் என்று பலவாறாய் தோத்திரம் செய்ய சுவாமி அந்த வைசனை பார்த்து, ஓ சாது, நீ பயப்பட வேண்டாம், நீ தற்போது எனது பூஜாவிடம் விமுக்தனாய் ஓர் துர்புத்தி உடையவனை, எனது வீழ்ச்சியத்தால் உனக்கு அப்போது துக்கம் உண்டாகிறது என்று சொல்லினார். சாது சத்யநாராயண பூஜையை பந்துமித்திரர்களும் கூடி பௌர்ணமியிலும் சங்கராந்தியிலும் இடைவிடாது செய்து கொண்டிருந்து அதனால் இகலோக சுகானுபவங்களை பெற்று பரலோகத்தில் மோட்சமடைந்தனர் என்று சுதர சௌரகாதிக்கு சொல்லி அருளினார். இந்த பிரகாரம் விவரமாக சத்யநாராயண விரதத்தை சுதபுராணிகளால் சொல்ல சௌனகாதிரிகள் மிகுந்த சந்தோஷத்துடன் கேட்டு ஆனந்த பரவசர்களால் மதபுராணிகரை பார்த்து, ஓ மகாத்மா, இன்னும் இந்த விரதத்தை யாரால் அனுஷ்டிக்கப்பட்டதோ அதையும் சொல்லிவிட வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு சுதர், கேளுங்கள் சௌனகாதிகரே, ஒரு ராஜ்யத்தில் நீதிகளாய் சுவாமி பூஜையை செய்ததினால் சத்யநாராயணமூர்த்தியின் திருவுருளால் முன் அழிந்து போன தனது ராஜ்யம் புத்திரபேத்தின் பதத்தை மறுபடி இகலோக சுகானுபவங்களை அனுஷ்டித்து பரலோக சித்தியை பெற்று மோட்சம் அடைந்தான். அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் நாராயணன் அருளால் தன தானிய புத்திர சம்பத்துகள் அடைந்து தரித்திரம் நீங்கி குபேர சம்பத்தை பெற்று வியாதி நீங்கி சுகஜீவிகளாய் பூத பிரேத பிசாச ஏவல் பில்லிசூன்யம் முதலிய தோஷங்கள் நீங்கி கோரிய வரங்களை பெற்று பிறகு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவார்கள். ஆகையால் சௌனகாதீஷிகளே,
Thank you.